இது எல்லா துறைகளிலுமே ஏஐ எப்படி வளர்ந்துட்டு வருதோ அது மாதிரி தான் இது. ஒரு சாத்தியம்னு இருக்கும்போது அதை பயன்படுத்துகிறவங்க நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா மற்ற வழிகளை விட ஏஐ வழியாக நம்ம படம் பண்ணும்போது இன்னும் செலவு வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. பல விஷயங்கள் அது வந்து எளிமைப்படுத்திடும். முன்னாடிலாம் வந்து ஒரு 3D அனிமேட்டட் கேரக்டர் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஒன்று பப்பட்ரி மாதிரி பண்ணுவாங்க, மெக்கானிக்கலாக எல்லாம் பில்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த கேரக்டராக நடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். அவருடைய முகத்தில் வந்து வரிசையாக புள்ளிகள்லாம் வச்சு அதை சென்சாரை வச்சு ட்ராக் பண்ணுவாங்க. மோஷன் கேப்சர்னு சொல்லுவோம். ஸோ அவர் எப்படி நகர்றாரு, வாய் அசைக்கும் போது எப்படிலாம் அந்த பாயிண்ட்ஸ்லாம் நகருது அப்படின்னு பார்த்து 3Dயில் கிரியேட் பண்ண அந்த உருவத்துக்கு அதே புள்ளிகளை அந்த இடங்களில் வைக்கும்போது அவர் நார்மலான ஆளாக இருப்பார். இது ஒரு பெரிய தவளையாக இருக்கும். அவருடைய வாய் அசைப்பை வந்து அதுக்கு பொருத்தி அந்த மாதிரி தான் 3D அனிமேஷன்லாம் பண்ண முடியும் அப்படின்னு